வணங்குற உணர்வு நமக்குள்ளே வரணும். அது அவர்களுக்காக இல்லை. நீ எதை பார்த்து வணங்குறியோ அதை வாங்குறேன்னு அர்த்தம். ஒரு புண்ணியம் சூழ்ந்த மனிதன், ஒரு அறிவு சூழ்ந்த மனிதனை பார்த்து, அறிவு நிறைந்த இல்லை பண்பு இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு மனுஷனை பார்த்து நீ வணங்குனேன்னா ஒரு சிட்டிகை அளவாச்சும் நமக்கு அந்த பண்பு வந்து சேரும். அதற்காக ஒருவர் வணங்கியே ஆகணும். வணங்குறதுக்கு உள்ளத்தில் வந்து ஒரு ஸ்பேஸ் வேணும். வணங்குற ஸ்பேஸ் வேணும். எதை பார்த்தாச்சும் வணங்குங்கன்னு சொல்கிறேன். இன்னாருன்னு கூட கிடையாது. ஒரு மரம் பிடிச்சிருந்துச்சுன்னா மரத்தை பார்த்து வணங்கு. நீ இருக்கிற நான் நல்லா இருக்கேன். இது வீட்டில் இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற தென்னை மரத்தை பார்த்து வணங்குங்க. பல நாள் நமக்கு அதுதான் சட்னி இல்லையா? பல நாள் நமக்கு அதுதான் நிழல், இளநீர் எல்லாமே. அதுக்கு வந்து ஒரு வணக்கம் தாராளமாக வைக்கலாம். அந்த வணக்கம் வந்து இருதயத்தினுடைய பண்பு. உள்ள வந்து ஒரு நெகிழ்ச்சி வந்தால் தான் வணக்கம் வந்து உண்மையான வணக்கம்.